Hi guys, வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் படம். ஸோ நம்ம தனேஷ் பிரபு அப்படின்னு ஒரு டைரக்டர் எங்கள் ஊரில் இருக்காங்க. ஸோ அவர் டைரக்ட் பண்ணுற ஒரு 3வது படம்னு நினைக்கிறேன் நான். வீரக்கருப்பு இந்த படத்தோட பேர். ஸோ பார்ப்போம், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு இன்னும் மேற்கொண்டு இந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேசுவோம். ஓகே, let's jump into the video. மண்ணில் தோன்றினன் கனல் ஒளி விழியோன் காவல் நிறை தெய்வன் ஓர் எல்லை நின்றான் ஒளி பிதங்க குழி நடங்க வருவான் எம் கருப்பன். அப்படியே சுத்த சைவம். அந்த கருப்பு காவல்ல ஒரு கல்லு இருக்காங்க. சோழர்கள் கொடுத்துட்டு போனது அந்த மரகத கல்லு. எங்க எஸ்டேட் மக்கள்லாம் இந்த கல்ல காவல் காக்கணும்னு கருப்பணசாமி கோவில் எழுப்பி கருப்பை கும்பிட்டு வராங்க. கருப்பு காவல்ல திருட போந்துட்டான். அதான் கருப்பு கட்டி போட்டுருச்சு. கருப்பு இடையில தப்பு செஞ்சா கருப்பு தண்டிச்சிருவாரு. நம்ம தோட்டத்துல இப்படிதான் கருப்பு வெளியே வந்து நடமாடினார். எல்லோரும் பயந்தார். அப்போ உங்க தாத்தா தான் காசு வெட்டி இந்த கருப்பரை கட்டி கொடுத்தாரு. சக்தியை மீறின சக்தி அந்த கடவுள் சக்தி தான். பாத்தியா guys, நாங்கள் சொல்ல போனால் எங்கள் மலேசியா மார்க்கெட்டு இந்தியா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் மலேசியா மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஓகேவா. ஆனால் அந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப பெருசு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது. ஐ மீன், மார்க்கெட்டை விட இவ்வளோ தான் ஒரு மலேசியா படத்துக்கு மார்க்கெட் ஒன்று இருக்குன்னா, அதை விட ஒரு பெருசாக ஒரு அதிகமாக மார்க்கெட்டுக்கு கூட என்னமோ போட்டு பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ தெரியல, இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமும் இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ஒரு நம்மளுக்கு இப்போ கொடுத்த அந்த சின்ன சின்ன விஷயம், அந்த கழுத்தில் இது பண்ணுறது, கழுத்தை திருப்புறது, இந்த இப்போ சின்ன சின்ன விஷயம் ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குல்ல. அந்த இம்பேக்ட் வந்து நாங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னா படம் வந்து சொல்கிறேன். ஏன்னா இங்கேயும் வந்து நாங்கள் எப்படி சொல்லலாம்னா, நிறைய படங்கள் ஓடும், நிறைய படங்கள் ஓடாமல் போயிருக்கு. அதுமாரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்குது, ஓகேவா. நிரந்தரமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குடா மலேசியாவில் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து நம்ம கார்த்திக் ஷாம்லன் டைரக்டர் அவர் வந்து எடுத்த ஒரு படம், C4 சிந்தன் ஒரு படம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் என்டர்டைன்மெண்ட் காமெடி ட்ராமா அந்த படம் வந்து, ஓகேவா. அது வந்து லைக் நம்ம தேட்டருக்கு போய் நம்மளை வந்து நல்லா உளுந்து சிரிக்க வச்சு ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஃபீல் குட் மூவி. நம்ம கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கிற படம் அப்படின்னு வெளியே கொண்டு வந்த வச்ச படம். ஸோ இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலான்னா, கருப்பர் அவரோட பேஸ் பண்ண ஒரு படம், ஓகேவா. ஸோ இது வந்து மேசிஃபாக மலேசியாவில் இருக்கிற
எல்லா தமிழர்களுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். லைக் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை, சில பேர் ஒரு 100%ல் மேபி ஒரு 5% 6% கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க இந்த படத்துக்கு வருவாங்களோ தெரியாது. பட் மீதி இருக்கிற 95% வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. கருப்பர் சாமி நாங்களே எங்கள் வீட்டில் வந்து கருப்பு சாமி தான் நாங்கள் காவல் தெய்வமாக வச்சு வணங்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்க்கும்போது வீர கருப்பு அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி என்ன கிளீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து எக்ஸைட் ஆயிடுச்சு. லைக் அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த இது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆயிடுச்சு. ஸோ இது ட்ரெய்லரில் இப்போ கொடுத்த அந்த கருப்பர் இம்பேக்ட் வந்து தேட்டரில் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உண்மையில் சொல்கிறேன் இந்த படம் வந்து வேற ஒரு லீகுக்கு போயிடும். ஓகே, சீரியஸாக சொல்லணும்னா இந்த படம் நாங்கள் பார்க்கும்போது இது முன்னுக்கு கேஷ் வில்லனோட படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். கேஷ் வில்லன்ஸ் யாருன்னா இந்த படத்தில் ஹீரோ மெயின் லீடர் நடிச்சிருக்காருல அவர் தான். ஸோ அவரோட படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னுக்குள்ளதுலாம். ஸோ அந்த படத்துங்கள் எல்லாத்தையும் விட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எஃபர்ட் வைஸ் இந்த படம் எங்களுக்கு பெருசாக படுது. அந்த படமும் பெருசு தான். பட் இவரோட கெரியரில் இவர் எடுத்திருக்கிற இந்த ஒரு படம் வந்து உண்மையிலே ஒரு நல்லா இருக்குது பார்க்கும்போது. எங்களுக்கே இவர் வந்து வாவ் இன்னும் செம்மையாக பண்ணியிருக்காங்க, உண்மையாக நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் கருப்பரை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த படம் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் கருப்பர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் இது வந்து அவரோட இதுலேயும் காட்டுறாங்க, கருப்பர் அந்த ஒரு இதுலையும் காட்டுறாங்க. அப்புறம் இப்போ உள்ள கரண்ட் ஜெனரேஷனில் உள்ள கதையாகவும் காட்டுறாங்க. மேபி இது வந்து கனெக்ஷன் மாதிரி இருக்கலாம். அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, மரகதக்கல் அதெல்லாம் சொன்னாங்க. நிறைய புது விஷயங்கள், அந்த காசை வெட்டி ஐயா வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற விஷயம் வந்து இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்தோம். நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் கூட பின்னாடி அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு முடி வச்சுட்டு ஒருத்தர் நடந்து போவார், அது ஒரு கோயில். ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த கத்தி இருக்கட்டும், வெட்டுறது, அந்த எஸ்பெஷலி சொல்லணும்னா கேஷ் வில்லனோட மேக்கப், அந்த வெட்டும் போது அவர் அந்த மீசை இது பண்ணுறது உண்மையாக சொல்கிற செம்மையாக இருக்குங்க. ட்ரெயிலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக நான் இந்த டீமுக்கே நான் வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஒரு சில பேரோட வேலை வந்து நம்ம பார்த்தாலே தெரியும், அவங்களோட படைப்பை பார்த்தாலே தெரியுன்றத ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றது தெரியுது. நல்லா இருக்குது பார்க்கும்போது ஆப்வியஸாக. ஸோ இந்த டீம் எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு வாழ்த்து சொல்லணும்ல. கங்க்ராட்ஸ் அண்ட் தென் ஆல் த பெஸ்ட். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு படைப்பு கொடுத்ததுக்கு. இதோட நாங்கள் 5th March கண்டிப்பாக ட்ரெய்லர் படத்தை போயிட்டு தேட்டரில் பார்ப்போம். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம் எனக்கு நம்புகிறேன். அது ஒரு சொன்ன மாதிரி தான் கேஷ் வில்லன்ஸோட படம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேரக்டர்ன்றது வந்துட்டு எல்லாராலையுமே அறியப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, கருப்பர்ன்றது டீட்டெயிலாக இப்போ என்ன பொறுத்த கேட்டால் டீட்டெயிலாக சில விஷயங்கள் தெரியாது, இவங்க சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த கருப்புன்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கும் தெரிகிற ஒரு கதாபாத்திரம். இதுக்கு முன்னுக்கு அவர் ப்ரீவியஸ் பண்ண கேரக்டரை விட இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மேபி இவர் தான் கருப்பர்ன்ற மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது மாற ஆரம்பிச்சிடும். இவர் தான் கருப்பர் அப்படின்ற இந்த படம் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னா இப்படிதான் இருப்பாரு, ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கும், இப்படி தான் அவங்க கோவப்படுவாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு கதாபாத்திரம் அவங்க மைண்டில் இதாகிறதுக்கு சான்சஸ் ஹைலி பாசிபிள். ஸோ நானுமே ஈகலி வெயிட்டிங் தான். நான் 5th March போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ தான் பார்க்குறேன் 5th March வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னோன்னா ஓகே இன்னும் எத்தனையோ நாள் தான் இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆக ஓகேலா பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லு 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 ரிவ்யூ கண்டிப்பாக போடுறோம். பாருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி டீம். ஹோல் டீம்க்கு நாங்கள் எங்களோட விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ படம் வந்து ஹோப்ஃபுல்லி நல்லா வரும். கருப்பர் இருக்க நான்லாம் கருப்பரோட ஒரு பக்த மாதிரி, நாங்களாம் பக்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் வந்து கருப்பர் காப்பாற்றுவார். எனிதிங்காக இருந்தாலும் நான் வீட்டு விட்டு வெளியாகும் போதும் சரி அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். வீட்டு வெளியே நான் நல்லபடியாக வச்சுருந்தா நன்றி, என்னை வீட்டுக்கு கூடியது நன்றி அப்படி. ஏன்னா நாங்கள் வாசல்லே அவர் தான் வச்சுருக்கோம். ஸோ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். எனிதிங் எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி அவர் தான் எங்களுக்கு ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனோட நீங்கள் படத்தை அவரோட என்ன ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு புரியல என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அவர் வச்சு ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அவரோட பிளஸ்ஸிங் இந்த படத்தை வந்து ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று எனக்கும் இந்த படம் வந்து அப்பாடா
வேறு லெவலில் இருக்கடா அந்த படம் அப்படின்ற மாதிரி நானும் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம், இந்த படத்தை பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அவர் நியூலன்ஸ் யூடியூப் சேனல். பாய்.